எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பக்கபலம் சபேஷ் முரளி. சபேஷனுக்கு என் தம்பிக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. முந்தா நாள் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்து அப்போவே ரொம்ப கண்டிஷனே இல்லை. அப்போவே சரி, நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் 2 நாள் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தோம். நடக்கலை. இன்றைக்கி 12:15 உயிர் பிரிஞ்சு போச்சு. நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4லேருந்து 4:30 எடுக்கிறதா எல்லோரும் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்கோம். தம்பிங்கள்லாம் சேர்ந்து, பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து. நல்ல காலம். அதாவது இந்த 25ஆம் தேதி பாரிஸில் எங்களுடைய கான்சர்ட் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது. அப்போது பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன், என் தம்பி இப்படி இருக்கும்போது இப்படி விட்டுட்டு நான் அங்கே வந்து என்ன பாட்டு பாட போகிறேன், என்ன பாட்டு நான் வந்து பாட முடியும், இப்படி ஒரு நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துருச்சு. அப்படி ஒரு தம்பியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம்? அதாவது இதுக்கப்புறம் எந்த ஜன்மத்தில் சபேஷன் எனக்கு தம்பியாக பிறக்க போகிறாரு, இதோட எந்த ஜன்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனாக நான் பிறக்க போகிறேன்னு தெரியலையே. அதனால் இந்த நேரத்தில் வந்து பாரிஸ் மக்கள் வந்து நல்லா அவங்க வந்து, தேவண்ணா நீங்கள் வராதிங்க, இப்போது இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அப்படி வந்துருச்சு, அடுத்த வருஷம் கூட நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. பாரிஸ் மக்களுக்கு இதன் மூலமாகவே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் நிலைமை உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால் வர முடியல. நேற்றே அவங்க கச்சேரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக வாங்க, எல்லாம் முடிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நாளைக்கு தம்பி சபேஷனை வந்து ஒரு 4:30 மணிக்கு இங்கேருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, நான் எல்லார் சார்பாகவும் நான் வந்து என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம். இங்கே எங்களுடைய குடும்ப பாரத்தை, எங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க இங்கே. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க, மீடியா மக்கள் எல்லாம் எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் சார்பாகவும், என் சகோதரர்கள் சார்பாகவும், குடும்பத்தினர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். 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 உண்மையிலே சார், இப்போ வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க முன்னாடி இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே அவங்க தானே. இதில் என்ன இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப, அதாவது நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், நாங்கள் எல்லாருமே எல்லா தம்பிங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. மற்ற இவ்வளோ 14 வருஷமும் நாங்கள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லோரும் ஸ்டுடியோவில். இப்போ மற்ற நாள் தம்பிங்க வேறு வேலையில் இருந்தால் கூட நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணி எப்படி இருக்கப்பான்னு கேட்டுப்போமே தவிர, எல்லோரும் நாங்கள் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்கள் எல்லோரும் அதே பிரசாத் ஸ்டுடியோவிலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் நாங்கள் இன்னும் அப்படி இப்போ எல்லோரும் கான்சர்ட்டுக்கு எல்லோரும் அண்ணன் தம்பி எல்லோரும் தான் போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு ஒரு கையே போயிடுச்சு எனக்கு. அதுதான் மொத்தத்தில் சொன்னால் ஒரு கை இல்லை, காணோம். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. அவர் பாடின பாட்டு நிறைய இட்டு, நீங்கள் கேட்ட பாட்டெல்லாம் வந்து அவர் பாடின பாட்டு நிறைய. அதாவது கொத்தவால் சாவடி லேடி, குன்றத்தில் கோயில் கட்டி, ஆண்டாள், நிறைய சாங், காத்தடிக்குது, ஊத்திக்குன்னு படத்துக்கெல்லாம் எல்லாம் அவர் பாடின பாட்டு நிறைய பாட்டு. ஆனால் எல்லாமே இட்ஸ் சாங். அவங்க மியூசிக் பண்ணி சபேஷ் முரளி என்ற பேரில் அவங்களும் 36 படங்களுக்கு தனியாகவே இசையமைச்சிருக்காரு.
ஓகேங்களா? இல்லை அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. எல்லா பாட்டும் பிடிச்ச எல்லா பாட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். வந்திருக்கிற மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சபேஷ் சித்தப்பா மட்டும் இல்லை, எனக்கு அவர் என்னோடய குரு. நான் ஒரு இசையமைப்பாளராக இப்போ நிற்கிறேன்னா, ஸ்ரீகாந்த் தேவன் நிற்கிறேன்னா, எனக்கு முதல்ல விரலை பிடிச்சி கீபோர்டை வந்து அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் இல்லைன்னும் போது எனக்கு ஒரு சித்தப்பாவும் இழந்துட்டேன், என்னோடய குருவே இழந்துன்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது அவருக்கு நான் ஒரு மகன் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப என்னை பத்திரமா பார்த்துப்பார். அவரும் பெரிய கீபோர்ட் பிளேயர் ஆக்சுவலாக. ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் அந்த கீபோர்டில் அவர் விரல்கள் பார்த்து தான் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக நான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஆக்சுவலாக அவர் இல்லைன்னும் போது என்னால் நம்பவே முடியல. அதாவது ஒரு 3 நாள் முன்னாடி கூட நாங்கள்லாம் பேசிட்டு ஒரு ரிகர்சலில் ஒன்றா இருந்தோம். அப்போ கூட எப்படிப்பா இருக்கான்னு கேட்டார். நல்லா இருக்கப்பான்னு சொன்னார். நல்லா பேசியிருந்தார். இப்போ இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வந்து அவரை அப்பாவை பார்க்கவே முடியல. ரொம்ப உடஞ்சிட்டார் அப்பா. அவரோட தம்பி இல்லைன்னொன்னே. அப்பா மட்டும் இல்லை, அவங்களோட பிரதர்ஸே சம்பத் சித்தப்பாவாக இருக்கட்டும், முரளி சித்தப்பாவாக இருக்கட்டும், சிவா சித்தப்பாவாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு அத்தை இருக்காங்க, செல்வி அத்தை, எல்லாருமே அவங்க தாண்டி ஃபேமிலியே நாங்கள் உடஞ்சிருக்கோம். பட் எல்லோரும் வந்து அவருக்கு மரியாதை பண்ணும்போது இதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் மீடியாவுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். சென்னையில் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு நண்பர்கள் இருக்காங்க, வந்து நேரில் பார்க்குறாங்க. பட் சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, சில பேர் வெளி ஊரில் இருக்காங்க. அவங்களால வர முடியலன்னும் போது இந்த மீடியா மூலிமா அவங்க பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இந்த மீடியாவுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் வந்து அவர் பாடின பாடலில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக குண்டத்தில் கோயில் கட்டி, ஆண்டாள், காற்றடிக்குது, உதயம் தேட்டரில். அதனால் ஏகப்பட்ட நான் இப்போது பதத்தை தான் ரொம்ப பேச முடியல என்னால். அந்த சாங்க்கெலாம் மிகப்பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக அந்த அப்பாவோட கான்செப்டில் அவர் வந்து பாடும்போது ஒரு சிங்கமாக வந்து பாடுவார். ஆக்சுவலாக ஆடியன்ஸ் அவர் பாடும்போது ஆடுவாங்க பாருங்கள். அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் எங்கே நாங்கள் பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இசையமைப்பாளராக வந்து அவ்வளோ படங்கள் ஒரு 30-40 படம் கிட்ட பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மான்னு ஒரு சாங், அந்த சாங்கில் கேட்கும்போதே கண் கலங்கும். இப்போ அவர் இல்லைன்னும் போது இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வார்த்தைகள் இல்லை. அவரோட இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்றி. இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரொம்ப நான் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. டியூட் படத்தில் வந்து சரத்குமார் சார் என்ட்ரிக்கு வந்து மயிலாப்பூர் மயிலே அந்த பாட்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 நிமிஷம் கிட்ட வருது. அவரை பாடின பாட்டு தான் அது. ஆக்சுவலாக என்னோடய மியூசிக்கில் படத்தில் வந்த பாடல் அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ நீங்கள் பாடின பாட்டு இப்போ இன்னும் மறுபடியும் ஹிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் எனக்கு ஒரு சில நேரத்தில் வந்து பெரிய பக்கபலமாக வந்து எனக்கே சில மியூசிக்லாம் வந்து இப்படி போனால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணுலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது இல்லாமல் ரொம்ப சித்தப்பாவை தாண்டி என்னை பாராட்டுவார். இசை நல்லா பண்ணுறப்பா, சூப்பராக பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அப்போ ஒரு வார்த்தையுமே சொல்லுவேன், எல்லாம் உங்ககிட்ட கற்றுருந்துதாப்பான்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், எங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்னு நினச்சி நாங்கள் வாழ போகிறோம். சபேஷ் வந்து எனக்கு 1986 நல்ல பழக்கம். என்னுடைய தொட்டில் சபதம் படத்துக்கெல்லாம் ரீரிகார்டிங்கில் இருந்து சாங்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு காலத்துலேருந்து இன்றைக்கு வரலும் நல்ல பழக்கம். அவர் தவறுக்காக நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒரு ஆத்மா சாந்தி அடைன்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அப்பா சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்துக்கும் நெருக்கமானவங்க. இப்போது கடந்த 5 வருஷமாக நாங்கள் அவங்க நெய்பராக வந்துட்டுருக்கோம். அவங்க தேவாசார் வீட்டில் அங்கே அடிக்கடி இன்னும் நெருக்கமாக நாங்கள் வந்து பழகினோம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசித்தப்போ ரொம்ப ரொம்பவே வந்து நான் வந்து வியந்திருக்கேன். அதாவது 90களில் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு பெரிய இலக்கணம் வகுத்ததில், ஒரு தனியாக ஒரு ராஜ்யம் நடத்தினதில் சபேஷ் முரளி அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானவங்க தெரியும். அத்தனை படங்கள் தேவாசார் அவங்க இசையமைச்ச அத்தனை படங்களையும் இணை இசைன்னு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்ட அந்த பேர் அது. ஸோ
ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இழப்பு. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் தம்பிங்கன்னா இந்த குடும்பம் ஒரு பெரிய உதாரணம். நான் அதை கண் கூட பார்த்துருக்க மட்டும் இல்லை, எங்கள் கூட பழகியிருக்கேன். சம்பவத்துக்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், மொத்த பேருக்கும் ஒரே கேரியல் தான் வரும். ஒருத்தர் ரீல்ஸுக்கு மார்க் போட்டு வருவார், ஒருத்தர் கம்போஸ் பண்ணிட்டு வருவார், ஒருத்தர் நோட்ஸ் கொடுத்து வருவார், ஒருத்தர் ரிதம் செக்ஷனில் பார்ப்பார், தேவா தத்துன்னு வருவார், ஸ்ரீகாந்த் அவர் பிஜிஎம்லாம் எல்லோரும் பண்ணாலும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் மியூசிக் பண்ணுறதுல அதை நீ தப்புன்ட்ட, இது நீ விட்ட, இது பண்ணியிருக்கணும், இது பண்ணது நல்லா வந்திருக்கோம், இது நான் பண்ணி தான் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படி கண் பார்த்தா கை வேலை செய்யும். அத்தனை அண்ணன் தம்பிகளுக்கும் தேவாசார மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறது இவங்கெல்லாம் பெரிய பாக்கியம். அவருக்கு இப்படி தம்பி இருக்கிறது ஒரு அருமையான பாக்கியம். அப்படி ஒத்துமையான குடும்பம். இசையிலையும் அதே மாதிரி அவர் போட்ட டியூனுக்கு என்ன மாதிரிலாம் பக்கம் மியூசிக் பண்ணணுன்ட்டு அது அனிச்சை செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. செட் பண்ணி பார்த்தா அற்புதமாக பாட்டு வரும். அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதில் இன்னைக்கு ஒரு குருவி இந்த உலகத்துட்டு போதும்போது வலிக்குது. அந்த குருவி கூட்டிலேருந்து இந்த அன்பான குடும்பத்திலேருந்து ஒரு குருவி போகும்போது மனசுக்கு தாங்கலை. கடவுளுக்கே இந்த சந்தோஷம் பிடிக்கலையா, இயற்கைக்கே இந்த சந்தோஷம் பிடிக்கலையா, நல்ல அற்புதமான குடும்பம், இசை குடும்பம். யாரை பார்த்தும் போகாமல் கோழி சொல்கிறது, அவன் அப்படி இவன் அப்படி அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. எப்போ இவங்களுக்குள்ள பார்த்துட்டாலும் சிரிப்பு தான் அதிகமாக இருக்கும். நான் இவங்க கூட இருக்கும்போது நிறைய சிரிச்சிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப துக்கம் தொண்டை அடைக்கும். சபேஷனுடைய ஆத்ம சாந்தியை வேண்டிக்கிறேன்.